தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதால் ஏற்கனவே கடலுக்கு சென்ற விசைப்படகுகள் அனைத்தும் ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவுக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலம் மீன்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன் உற்பத்தியை பெருக்கவும் ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் இந்த மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை முதல் தொடங்குவதால் ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள விசைப்படகுகள் அனைத்தும் ஏப்ரல் 14ஆம் தேதி நள்ளிரவுக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதனால் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வரும்போது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.